யாருகிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்முடைய மதிப்பு, வேல்யூ அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்துக்கு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஸ்கில் அப்படின்னா, அது கம்யூனிகேஷன் ஸ்கில். பேச்சுக்கலை அல்லது பேச்சுத் திறமைன்னு கூட நம்ம சொல்லலாம். நமக்கு ஒரு நல்ல மதிப்பை கொடுக்கிறதே இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். இதுதான் நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்ம வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுது. நம்ம நண்பர்கள் கிட்ட நம்முடைய மதிப்பை இன்க்ரீஸ் பண்ணுது. எல்லாருக்குமே எல்லா நேரத்திலையும் இந்த காலகட்டத்தில தேவைப்படக்கூடிய, சில பேருக்கு இன்னும் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையா இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னா வெறும் பேசுறது மட்டும்தான் அப்படின்னு. அதுதாங்க இல்லை. இதுல தான் ஐ கான்டாக்ட், பாடி லாங்குவேஜ், லிசனிங், கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ், பேஷன்ஸ்ன்னு நம்ம இதுவரை நம்ம சேனல்ல போட்ட ஒட்டுமொத்த வீடியோ கான்செப்டும் அடங்கும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஒரு வேலை வாங்கணும், ஒரு இன்டர்வியூல செலக்ட் ஆகணும்னா கூட ஒரு நல்ல இன்டர்வியூவர் இது எல்லாமே செக் பண்ணுவாரு. அதுதான் நமக்கும் சரி, உங்கள வேலைக்கு எடுக்கக்கூடிய அந்த கம்பெனிக்கும் சரி, ஒரு பெட்டர் வேல்யூவை கிரியேட் பண்ணி கொடுக்குது. வேலை மட்டும் இல்லைங்க. நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல கமிட் ஆகணும் அப்படின்னாலும் சரி, ஒரு பக்கம் நீங்க போய் பேசணும் அப்படின்னாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல தான் அடங்கியிருக்கு. அதை பத்தி இன்னும் டீட்டெயில்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, நம்முடைய சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் தொடர்ந்து வரப்போகுது. ஆன்ட்டி, நீங்க எந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் கிரியேட் பண்ணி, வீடியோக்கள் பப்ளிஷ் பண்ணி, உங்களுடைய சேனலை குரோ பண்ணி, மானிடைஸ் பண்ணி, அதிலிருந்து என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி ரூ. 5,000, ரூ. 10,000, ரூ. 50,000, ரூ. 1,00,000, ரூ. 2,00,000 இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கும் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, ஒரு பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம் இதே கான்டென்ட் கிரியேஷன்ல இருந்து, சோஷியல் மீடியால இருந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா, எனக்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல யூடியூப் 2026 அப்படின்ற கோடு வேர்ட மட்டும் அனுப்புங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இதுவரைக்கும் நம்முடைய துரோஹவ் கம்யூனிட்டியில 200க்கும் மேற்பட்ட சேனல்கள் மானிடைஸ் பண்ணி இருக்கோம். கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேல என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ் மட்டுமே இதே யூடியூப்ல இருந்து பணம் சம்பாதிச்சிருக்காங்க. நீங்க ஏன் யூடியூப்ல இந்த மாதிரி ஸ்க்ரோல் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இனிமே நீங்களும் யூடியூப்ல பணம் சம்பாதிக்கலாம். உடனே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. யூடியூப் 2026 அப்படிங்கிற கோடு வேர்ட எனக்கு உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஆன்ட்டி, நீங்க இதே யூடியூப்ல இருந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா, இப்ப நான் சொல்றத கேட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒன்னு கம்யூனிகேஷன், இன்னொன்னு வேல்யூ. கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லியாச்சு. அதனால ஒரு பெட்டர் வேல்யூ கிரியேட் பண்ண முடியும்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியணும் இல்லையா? அதை சொல்லிக் கொடுக்க போறது தான் இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கமே. ஸோ ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. லைஃப்ல இம்பார்ட்டன்ட் லெசனை இன்னைக்கு கத்துக்க போறீங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட். அந்த ஆர்ட்ல நிறைய முக்கியமான விஷயங்கள் அடங்கி இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லிசனிங், தி ஆர்ட் ஆஃப் ஆக்டிவ் லிசனிங், தி ஃபவுண்டேஷன் ஆஃப் பீயிங் வேல்யூட்னு சொல்லலாம். உங்களுடைய மதிப்பை இல்லனா உங்க மரியாதையை சட்டுன்னு தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரே விஷயம் எதுன்னு கேட்டா, அது இந்த ஆக்டிவான லிசனிங் ஸ்கில் தான். கவனமா முழுசா கேட்கறது. நம்ம பெரும்பாலும் மத்தவங்கிட்ட பேசும்போது, நம்ம அடுத்து என்ன பேசலாம்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்போம். கரெக்டா? அப்படி பண்ணும்போது பேசுறவங்களுடைய முழு மெசேஜும் அவங்களுடைய உணர்வும் நமக்கு முழுசா வந்து சேராது. அதனால உங்க பதில் எப்பவுமே அரைகுறையா மேலோட்டமா தான் இருக்கும். அது உங்க மதிப்பை குறைக்கும். ஒரு மதிப்புள்ள நபர் எப்பவுமே யோசிச்சு ஆழமா பேசுவாரு.
அதுக்கு அவர் முதல்ல மத்தவங்க பேசுறத முழுமையா கேட்கணும். நீங்க மத்தவங்க கிட்ட மதிப்பு வாங்கணும் அப்படின்னா, முதல் வேலையா அவங்களுக்கு முழு கவனம் கொடுங்க. உங்க ஃபோனை, உங்க கவலைய, உங்க சிந்தனைய மூட்டை கட்டி வச்சுட்டு, அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையையும் உன்னிப்பா கவனிங்க. அதுல என்ன ஃபீலிங் இருக்குன்னு பாருங்க. பேசும்போது தலைய ஆட்டுறது, சரி அப்படின்னு சொல்றது, கண்ண பார்த்து பேசுறதுன்னு, உங்க பாடி லாங்குவேஜ் மூலமா நான் உங்களுக்காக தான் இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு உணர்த்தணும். அவங்க பேசி முடிச்சதும் ஒரு சில நொடிகள் இடைவெளி எடுத்து, அவங்க சொன்னத சின்னதா சுருக்கி, அப்போ நீங்க இத பத்தி தான் ஃபீல் பண்றீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த ஒரு சின்ன செயல் நீங்க அவங்கள ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். இது உங்களுடைய பொறுமை, பக்குவம் மற்றும் நுண்ணறிவை காட்டுது. ஒருத்தங்கள யாரு மதிச்சாலும் அவங்க கிட்ட பேச எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க பார்வையில ஒரு உயர்வான மதிப்புள்ள நபரா மாறிடுவீங்க. கவனிக்கிறதுல அவ்வளவு பெரிய மதிப்பு உருவாகுது. மதிப்பு உருவா உதாரணத்துக்கு இந்த வீடியோவை நீங்க கவனிச்சு பாக்குறீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன், என்னோட உணர்வு என்ன, என்ன விஷயத்தை நான் ப்ராசஸ் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். உங்க கவனம் சிதறும் போது அல்லது நீங்க கவனிக்காத போது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இங்க வேல்யூங்கிறதே கிரியேட் ஆகாது இல்லையா? ஆனா நீங்க கவனிச்சு பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்றப்போ ஒரு பெரிய மாற்றமே உருவாகுது. அதுதான் ஆர்ட் ஆஃப் லிஸ்னிங்கோட பவரு. நான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணதுக்கு ஒரு வேல்யூ கிடைச்ச மாதிரி இருக்கு. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா? ஸ்ட்ராட்டஜிக் கொஸ்டினிங், தி சீக்ரெட் டு இன்சைட்ஃபுல் கான்வர்சேஷன். யோசிச்சு கேள்வி கேட்கிறது மற்றும் ஆழமான உரையாடல்களோட ரகசியம். நம்முடைய 2வது முக்கியமான பாயிண்ட் யோசிச்சு கேள்வி கேட்கறது. உங்க மதிப்பை கூட்டிக்கின்றதுக்கு இது ஒரு செம்மையான டெக்னிக். சில பேர் பேசுறாங்க அப்படின்னா அவங்க எதுக்குமே சம்பந்தம் இல்லாத கேள்விகளை கேட்டு உரையாடலை வீணடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா மதிப்புள்ள நபர்கள் அப்படி எப்பவுமே பண்ண மாட்டாங்க. சில முக்கியமான தலைவர்களோட பொலிட்டிக்கல் இன்டர்வியூவை நீங்க கவனிச்சு பாருங்க. அவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். அவங்களுடைய பதிலையும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும். நீங்க எப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கணும் அப்படின்னா அது மத்தவங்களை ஆழமா யோசிக்க வைக்கணும். வெறும் ஆமா அல்லது இல்ல அப்படின்னு பதில் வரக்கூடிய கேள்விகளை தவிர்த்திடுங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு ஐடியாவை பத்தி பேசும்போது நீங்க இது நல்ல ஐடியாவா அன்னு கேட்கறதுக்கு பதிலா, இந்த ஐடியா இப்போதைக்கு சூப்பரா இருக்கு, ஆனா அடுத்த 5 வருஷத்துக்கு இது எப்படி நிலைச்சு நிக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேளுங்க. இப்ப கண்டிப்பா அவரு முழு பதில் அப்படின்றது உங்க கூட கமிட் ஆகிட்டு சொல்லுவாரு. அப்போ உங்களை பத்தின ஒரு வேல்யூ அவரோட மனசுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். இப்படி நீங்க கேள்வி கேட்கும் போது நீங்க அந்த விஷயத்தை எவ்வளவு தூரம் முன்னோக்கி சிந்தனையோட பார்க்கறீங்க அப்படின்னு அந்த பேசுறவங்களுக்கு புரிய வரும். இப்படிப்பட்ட ஆழமான கேள்விகள் உங்களுடைய விஷய ஞானத்தை, கூர்மையான பார்வையை வெளிப்படுத்துது. ஒரு மதிப்புள்ள நபர் அப்படின்னா அவங்க வெறும் பேச்சை கேட்கறவங்க மட்டும் இல்லைங்க, அவங்க தான் உரையாடலை ஒரு புது திசைக்கு கொண்டு போறவங்க. நீங்க சரியான கேள்விகளை கேட்டு ஒரு விஷயத்தோட உள்ள இருக்கக்கூடிய சிக்கல்களை வெளிக்கொண்டு வரும்பொழுது மற்றவங்க உங்களை ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும் வல்லுனரா பார்க்க ஆரம்பிப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்க வாய் சும்மா பேசாம ஆழமான கேள்விகளை மட்டும் கேட்க பழகினா நீங்க பேச ஆரம்பிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் உங்களுடைய கருத்துக்கு காது கொடுப்பாங்க. நீங்க கேட்கக்கூடிய அந்த கேள்விகள் தான் உங்களுடைய மதிப்பை மற்றவங்களோட மனசுல இன்ஜெக்ட் பண்ற நீடில்ஸ்னு நான் சொல்லுவேன். கேள்வி கேட்கறதுக்கு நம்மள நிறைய பேர் பயப்படுவோம். ஆனா அந்த பயம் உங்க கேள்வி சரியானதா இருந்தா வராது. அதாவது நீங்க கேட்கக்கூடிய கேள்வி மதிப்பு அதிகச கேள்வியா இருந்தா பயம் ஏன் வரப்போகுதுன்னு சொல்லுங்க. அடுத்து 3வது மாஸ்டரிங் நான் வெர்பல் கியூர்ஸ், உடல் மொழியை கையாளுவது தன்னம்பிக்கையும் தகுதியையும் வெளிப்படுத்துது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பேசும் திறன், நம்மளுடைய கேட்கக்கூடிய திறன், இது ரெண்டும் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் நம்ம உடல் மொழி, அதாவது நான் வெர்பல் கியூர்ஸ் அப்படின்றது. என்னதான் நீங்க அறிவாளியா இருந்தாலும் உங்க உடல் மொழி சோர்வா இல்லைன்னா பயப்படுற மாதிரி இருந்தா உங்க பேச்சோட முழு மதிப்பும் குறைஞ்சு போயிடும். இது ரொம்ப சிம்பிள்ங்க. மற்றவங்க கிட்ட உங்களுடைய மதிப்பை நீங்க உயர்த்தணும் அப்படின்னா நீங்க தன்னம்பிக்கையோடவும் தகுதியோடும் இருக்கிற மாதிரி
உங்க உடல் மொழிகள் வெளிப்படுத்தணும். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி நடந்து வர மாதிரி அவ்வளவுதான். இந்த உணர்வு உங்களுக்குள்ள இருந்து வந்தாலே போதும். உங்க எனர்ஜி, அதாவது ஆரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மத்தவங்க கிட்ட உங்களை பிரதிபலிக்கும். நீங்க எந்த ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் நிமிர்ந்து நில்லுங்க. இல்லனா நிமிர்ந்து உட்காருங்க. கூன் விழாம உங்க தோள்களை கொஞ்சம் பின்னோக்கி வச்சுக்கோங்க. இது ஒரு இயற்கையான தன்னம்பிக்கையை உங்களுக்குள்ள கொடுக்கும். அதே மாதிரி பார்த்து பேச பழகி உங்களுடைய நேர்மையையும் தைரியத்தையும் காட்டுது. அதே சமயம் உங்க கைகளை கட்டி வச்சுக்காதீங்க. இல்ல அப்படின்னா பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்காதீங்க. அந்த மாதிரி இல்லாம கைகளை திறந்த நிலையில ஓப்பன் கெஸ்டர்ஸ் வச்சு பேசுறது நீங்க ஒளிவு மறைவு இல்லாதவங்க அப்படின்னு காட்டுது. நீங்க ஒரு பவரான விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணும்போது உங்க உடல் மொழியும் அதற்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு உறுதியான கை அசைவுகள், சரியான நேரத்துல கொடுக்கக்கூடிய புன்னகை, இதெல்லாமே உங்களை ஒரு உயர்வான கட்டுப்பாடான நபரா மத்தவங்க மனசுல ஆழமா பதிய வைக்கும். ஏன்னா உங்க வாய் பேசுறதுக்கு முன்னாடியே உங்க உடல் தான் உங்களுடைய மதிப்பை மத்தவங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்குது. அதனால உள்ளுணர்வை பயமில்லாம வச்சுக்க பழகுங்க. நீங்க ஒரு மீட்டிங் போறீங்க, யாரோ ஒருத்தர் கூட பேச போறீங்க அப்படின்னா, நீங்க ஹாய் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த ஒரு 10 செகண்ட் உங்களுடைய நடையும் உடையும் பாவனையும் நீங்க யாரு அப்படின்றத மத்தவங்கள்ட்ட சொல்லும். கரெக்டா? யாரும் உங்களை அடிக்கவோ கொல்லவோ போறது இல்லை. பயமே இல்லாம திறன்பட பேசி பாருங்க. உங்க வேல்யூ என்னன்னு உங்களுக்கே தெரிய வரும். உடல் மொழியும் சரி பண்ணியாச்சு. அடுத்து 4வது விஷயம், பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான பழக்கம் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்றதையும்